நொய்யல் வீழட்டும், கொங்கு செழிக்கட்டும். கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்கிற பழமொழிக்கு அச்சாணியாக விளங்கிய நொய்யல் ஆறு இன்று நஞ்சை சுமக்கும் நதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆறு மீட்கப்பட வேண்டும். அதனால் கொங்கு செழிக்க வேண்டும். நொய்யல் ஆற்றை மீட்டெடுக்க வேண்டியது ஒரு முதன்மையான தேவையாகும். குடிநீர், பாசனம், மக்களின் உடல்நல மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பலவிதமான பலன்கள் இதனால் கிடைக்கும். நிலத்தடி நீர்வளம் மேம்படும். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் காவிரி ஆறு மாசுபடுவதையும் குறைக்கும். காலநிலை மாற்றத்தின் கேடான விளைவுகளில் இருந்து கொங்கு மண்டலத்தை காக்கும் மிக முக்கிய அரணாக நொய்யல் ஆறு மாறும். இது குறித்து விரிவாக பார்ப்போம். நீரின்றி அமையாது என்பது வள்ளுவர் வாக்கு. நீர் உருவாவதும் இல்லை, அழிவதும் இல்லை. நீர் சுழற்சி யுகம் யுகமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உயிர் வாழ்க்கை, உணவு, இயற்கை வளம், பொருளாதாரம், பண்பாடு என அனைத்திற்கும் நீர் இன்றியமையாதது. உலக மக்களின் தேவைக்கு அதிகமாகவே நன்னீர் வளம் உள்ளது. ஆனால் அது தேவைப்படும் பகுதியில் தேவைப்படும் அளவுக்கு கிடைப்பதில்லை. உலகின் ஒட்டுமொத்த நீர்வளத்தில் 97.5 விழுக்காடு கடலில் உப்பு நீராக உள்ளது. மீதமுள்ள 2.5 விழுக்காடு மட்டுமே நன்னீர் வளமாகும். அதிலும் கூட ஆறுகள், ஏரிகள், குளங்கள் என மேற்பரப்பில் உள்ள ஒட்டுமொத்த நீர்வளத்தின் பங்கு 0.01 விழுக்காடு மட்டுமே. நொய்யல் ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வெள்ளியங்கிரி மலையில் உருவாகி கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் மாவட்டங்கள் வழியாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே நொய்யல் எனும் ஊரில் காவிரியுடன் கலக்கிறது நொய்யல் ஆறு. பெரியாறு, சின்னாறு, நீலியாறு, வைதேகி நீர்வீழ்ச்சி, ஆனையாறு, முண்டந்துறை ஆறு, மசவெம்பு ஆறு, சாடியாறு, காஞ்சிமா நதி ஆகிய துணை ஆறுகள் நொய்யலின் ஆதாரமாக உள்ளன. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வடக்கு நோக்கி ஓடும் 22 சிறு ஓடைகளும் தெற்கு நோக்கி ஓடும் 12 சிறு ஓடைகளும் நொய்யல் ஆற்றில் கலக்கின்றன. நொய்யல் ஒரு பருவகால ஆறு. மழை காலங்களில் மட்டுமே அதில் தண்ணீர் ஓடும். மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் ஆண்டுக்கு சுமார் 3000 மில்லிமீட்டர் மழை பொழிகிறது. ஆனால் நொய்யல் ஆற்றின் ஆதாரமாக உள்ள கிழக்கு பகுதியில் சுமார் 630 மில்லிமீட்டர் மட்டுமே பொழிவு கிடைக்கிறது. மாவட்ட வாரியாக நொய்யல் கோவையில் 68 கிலோமீட்டர், திருப்பூரில் 36 கிலோமீட்டர், ஈரோட்டில் 24 கிலோமீட்டர், திரும்ப திருப்பூரில் 20 கிலோமீட்டர், கடைசியாக கரூரில் 22 கிலோமீட்டர் பயணித்து காவிரியுடன் கலக்கிறது. நொய்யல் ஆற்றின் நீளம் 180 கிலோமீட்டர். காவிரி பெருவடி நிலத்தில் நொய்யல் துணை வடி நிலத்தின் மொத்த பரப்பளவு 3510 கிலோமீட்டர். கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாநகரங்களும் சூலூர், பல்லடம், அவினாசி உள்ளிட்ட 86 நகர பகுதிகளும் நொய்யல் வடி நிலத்தில் அமைந்துள்ளன. 75 விழுக்காடு மக்கள் நகரங்களில் வசிக்கின்றனர். மீதமுள்ள 25 விழுக்காடு மக்கள் இவ்வடி நிலத்தில் உள்ள 243 கிராமங்களில் வசிக்கின்றனர். நொய்யல் துணை வடி நிலத்தில் தோராயமாக 39 விழுக்காடு நிலப்பரப்பு பயிரிடும் பரப்பாகவும் 20 விழுக்காடு பரப்பு வசிப்பிடமாகவும் 33 பரப்பு தரிசாகவும் உள்ளதாக மதிப்பீடுகள் கூறுகின்றன. நொய்யல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நதி. பல்கலைக்கழக மாணவர்கள் மேற்கொண்ட ஒரு ஆய்வில் நொய்யல் ஆற்று நீரில் மிதமிஞ்சிய அளவில் தீங்கு விளைவிக்கும் உலோகங்கள் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்திய தர மதிப்பீட்டின்படி 1 லிட்டர் தண்ணீரில் 0.5 மில்லி கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டிய தாமிரம் 2.75 மில்லி கிராமும், 0.1 மில்லி கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டிய காரியம் 10.74 மில்லி கிராமும் இருந்தது. மேலும் 45 மில்லி கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டிய நைட்ரேட் 250 மில்லி கிராமும், 0.5 மில்லி கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டிய அம்மோனியா 0.50 மில்லி கிராமும், 200 மில்லி கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டிய கடினத்தன்மை 1075 மில்லி கிராமும் இருப்பது தெரிய வந்தது. இவ்வாறாக நொய்யல் ஆறு வடிநிலத்தின் மேற்பரப்பு நீரிலும் நிலத்தடி நீரிலும்
மிதமிஞ்சிய அளவிற்கு நஞ்சு ரசாயனங்கள் இருப்பது பல்வேறு ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற கழிவுநீர் மாசுபாடு. கோயமுத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களின் பிளாஸ்டிக் குப்பை, நகராட்சி குப்பை உள்ளிட்டவை கொட்டப்படுவதும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கலக்க விடப்படுவதும் நொய்யலாறு மாசுபாட்டுக்கான ஒரு முதன்மை காரணமாக உள்ளது. மணல் கொள்ளை. நொய்யலாற்றின் மணல் கொள்ளை பெரிதளவில் நடக்கிறது. நொய்யலாறு தொடங்கும் பகுதி முதலே மணல் திருட்டு நடைபெறுகிறது. தடாகம், பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் செங்கல் சூளைகளால் இயற்கை வளங்கள் அழிக்கப்படுவது ஒரு முதன்மை சிக்கலாக உள்ளது. ஒரத்துப்பாளையம் அணை. ஒரத்துப்பாளையம் அணை சுமார் 20,000 ஏக்கருக்கும் மேலான வேளாண் நிலங்களின் பாசனத்துக்காக தமிழக அரசால் 1983, 1992 ஆண்டுகளில் ரூபாய் 39 கோடி செலவில் கட்டப்பட்டது. ஆனால் இந்த அணை அதன் வாழ்நாளில் ஒருமுறை கூட விவசாயத்திற்கு பயன்பட்டதே இல்லை. உலகிலேயே ஒரு அணையை திறக்கக்கூடாது என்று விவசாயிகள் போராட்டம் நடத்தும் ஒரே அணைக்கட்டு இதுதான். ஒரத்துப்பாளையம் அணையில் தேங்கும் தண்ணீர் முழுவதும் சாயப்பட்டறை நச்சுக்கழிவாக இருப்பதுதான் இதற்கான காரணமாகும். சாதாரண தண்ணீரில் TTS அளவு 500 முதல் 1500 வரை இருக்கும். பாசன நீரில் 2100 வரை இருக்கலாம் என்கிறார்கள். ஆனால் ஒரத்துப்பாளையம் அணையில் உள்ள தண்ணீரின் TTS அளவு 6000 முதல் 17,000 வரை மிக மிக அதிகமாக உள்ளது. ஒரத்துப்பாளையம் அணையில் உள்ள தண்ணீர் முழுமையும் எதற்கும் பயன்படுத்த முடியாத நச்சு கழிவுகளே ஆகும். இந்த அணைக்கட்டில் தேக்கப்படும் நச்சு கழிவு நீர் வெள்ள காலத்தில் மறைமுகமாக திறக்கப்படுகிறது. நொய்யல் சீரமைப்பு திட்டத்தால் ஏற்படும் பாதிப்புகள். நொய்யல் ஆற்றை மீட்பதற்கான திட்டப்பணிகளை ரூபாய் 230 கோடி செலவில் 2020 ஆண்டு தமிழ்நாடு அரசு தொடங்கியது. ஆனால் நொய்யல் ஆறு அழிவுக்கான காரணங்களான நீர் மாசுபாட்டை தடுப்பதோ ஆற்றினை மீட்பதோ இத்திட்டத்தின் நோக்கமாக இல்லை. மாறாக நீர்நிலைகளை சுற்றிலும் கான்கிரீட் சுவர்கள் கட்டும் திட்டமாகவே செயலாக்கப்பட்டது. இதனால் நொய்யல் ஆற்றின் இயற்கையான சூழல் அமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆற்றின் பரப்பளவும் குறைக்கப்பட்டுள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். நொய்யலாறு சீர்கேட்டின் பாதிப்புகள். 1. வேளாண்மை மற்றும் கால்நடைகள் பாதிப்பு. நொய்யல் ஆற்று நீர் மாசுபாட்டால் விவசாயமும் கால்நடைகளும் மோசமாக பாதிக்கப்பட்டன. அதிக உப்பு, நச்சு ரசாயனங்கள் கலந்ததால் மண் வளமிழந்து விவசாயிகள் அவர்கள் வழக்கமாக பயிரிடும் நெல், மஞ்சள், வாழை போன்ற பயிர்களை கைவிட்டு சோளம், தென்னை போன்றவற்றுக்கு மாறினர். பயிர்கள் ஏதுவானாலும் அவற்றின் விளைச்சல் குறைந்தது. தண்ணீர் மாசுபாட்டால் கால்நடைகள் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்தது. உள்நாட்டு மீன் வளமும் அழிந்தது. இவற்றால் விவசாயிகளின் வருமானமும் வெகுவாக குறைந்தது. கால்வாய் பாசனம் மூலம் பாசன பெரும் நிலப்பரப்பு 10 ஆண்டுகளில் 74 விழுக்காடு குறைந்ததாக மதிப்பீடுகள் கூறுகின்றன. ஏராளமான விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டு வேறு வேலைகளுக்கும் வெளியூருக்கும் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். உடல் நல பாதிப்பு. நொய்யல் ஆற்றுப்படுகையில் வசிக்கும் மக்களும் தொழிலாளர்களும் மாசுபாட்டால் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். தோல் ஒவ்வாமை, மூச்சுக்குழல் நோய்கள், வயிறு பாதிப்பு, வயிற்றெரிச்சல், முடி உதிர்தல் உள்ளிட்ட பாதிப்புகள் மிகச் சாதாரணமாக காணப்படும். இதனால் திருப்பூர், கோயமுத்தூர், கரூர் பகுதிகளில் குழந்தையின்மைக்கான மருத்துவமனைகள் அதிகரித்துள்ளன. நொய்யல் மாசுபாட்டு பகுதியில் எங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு பாதிப்பும் பெண்களுக்கு மலட்டுத்தன்மையும் பாதிப்பும் அதிகமாக இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். இயற்கை வள அழிவு. நொய்யல் ஆறு, அதை சார்ந்த ஏரிகள், குளங்கள், நீர்நிலைகள் உள்ளிட்டவை ஏராளமான பறவைகள், விலங்குகள், நீர் வாழ்வன உள்ளிட்டவற்றின் புகலிடமாக இருந்தது. நீர்வளங்கள் அழிவினாலும் மாசுபாட்டினாலும் அவை சார்ந்த சூழலியல் வளங்களும் பெரிதும் அழிந்துள்ளன. பறவைகள் வருகை குறைந்தன, மீன்வளம் அழிந்தது, கால்நடை வளமும் குறைந்தது. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் நொய்யலாறு வடிநிலத்தை சேர்ந்தவைதான்.
நொய்யல் ஆற்றின் பாதிப்புகள் கொங்கு மண்டலத்தின் ஒட்டுமொத்த சூழல் இயலையும் பாதிக்கின்றன. என்ன செய்ய வேண்டும்? நொய்யல் ஆற்றில் கலக்கும் சலவை, சாயப்பட்டறை கழிவுகள் முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும். நொய்யல் வடிநிலத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளும் கழிவுநீர் சுத்திகரிப்பை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும். திடக்கழிவு குப்பை சிக்கலுக்கு தீர்வான பூஜ்ய குப்பை முறையை முழுமையாக செயலாக்க வேண்டும். சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் உருவாக்கிய நீர் மேலாண்மை கட்டமைப்பை கண்டறிந்து கூடுமானவரை மீண்டும் உருவாக்க வேண்டும். நொய்யல் வடி நிலத்தின் அனைத்து நீர்வள ஆதாரங்களையும் கூடுமானவரை மீளமைக்க வேண்டும். நொய்யல் வடிநிலத்தின் காடுகள், பசுமை பகுதிகளை பாதுகாக்க வேண்டும். நீர்பிடிப்பு பகுதிகள், பள்ளத்தாக்குகளின் இயற்கை வளங்கள் சிதைக்கப்பட அனுமதிக்க கூடாது. நீர்வழித் தடங்களின் ஓரங்களில் வெகு காலமாக வசிக்கும் மக்களின் வாழ்விட உரிமைகளை பறிக்கக்கூடாது. நீர்நிலைகளை பாதுகாப்பது மற்றும் ஏழை எளிய மக்களின் வசிப்பிட உரிமையை பாதுகாப்பது ஆகிய இரண்டுக்கும் இடையிலான முரண்பாட்டுக்கு மனித உரிமைகள் கோட்பாட்டின்படி தீர்வு காண வேண்டும். ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழலில் மக்கள் இடம்பெயரும் நிலைமை உருவானால் அவர்கள் ஏற்கனவே வசித்த பகுதிக்கு அருகிலேயே முழுமையான இழப்பீட்டுடனும் அடிப்படை வசதிகளுடனும் குடியமர்த்தப்பட வேண்டும். காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப தகவமைப்பதில் நீர்வள மேலாண்மை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காப்பதற்கான காலநிலை மாற்ற தகவமைப்பில் நொய்யல் வடிநிலத்தின் நீர்வள மேலாண்மை பணிகள் உள்ளடக்கப்பட வேண்டும். காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்தும் திட்டத்தை பல ஆயிரம் கோடி செலவில் செயல்படுத்தப் போவதாக மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ளன. நொய்யல் ஆறு மாசுபாட்டை தடுக்காமல் காவிரி மாசுபடுவதை தடுக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நொய்யல் மீளட்டும், கொங்கு செழிக்கட்டும்.